உட்கார்ந்திருக்க? 4 முடி ஒரு விஷயமா தான் உட்கார்ந்திருக்கேன். எங்க ஆச்சிக்கு நாட்டுக்கோழி வேணும். என்ன சின்ன பொண்ணு திடீர்னு உங்க ஆச்சி கோழி வளர்க்க போறாவளா? அட 4 முடி எங்க ஆச்சிக்கு சூப்பு வச்சு கொடுக்க. உமாளுக்கு அம்மா தானே சொன்னாவோ நாட்டுக்கோழி சூப்பு வச்சு குடிச்சா நல்ல சளியெல்லாம் குறையும்னு. அதான் கடைக்கு போய் வாங்கலாமா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்பெல்லாம் எந்த கடையில சின்ன பொண்ணு ஒரிஜினல் நாட்டுக்கோழி விற்காவோ? எல்லாம் டூப்ளிகேட்டா தான் வச்சிருக்கானுவோ. ஒரிஜினல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் சின்ன பொண்ணு. ச்சே, அப்ப என்ன செய்யட்டும்? இதுக்குதான் வீட்டுக்கு வீடு ஒரு 4 கோழி வளர்க்கணுங்கிறது. முட்டைக்கு முட்டையாவும் ஆச்சு, கறிக்கு கறியாவும் ஆச்சு. சின்ன பொண்ணு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, சொல்லட்டாடி? என்ன ஐடியாக்கா? கொஞ்சம் கீழே குனிங்க. இங்க யாருமா இருக்கா? நம்ம 2 பேரை தவிர ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. சொல்லுங்க. அது ஒரு ரகசியம் சின்ன பொண்ணு. செவத்துக்கு கூட காது இருக்கும், ஏன் இந்த மரத்துக்கு கூட காது இருக்கும். யாராவது கேட்டுவிட்டாவனா அவ்வளவுதான். அப்படி என்ன ரகசியமோ சொல்லுங்கம்மா. சின்ன பொண்ணு கோழி வாங்குறதெல்லாம் வேஸ்ட். இப்படியே நடந்து போனோன்னு வையேன், முக்குக்கு முக்கு யார் வீட்டு கோழியாவது மேய்ஞ்சிட்டு இருக்கும். அதை அப்படியே ஒரே தூக்கா தூக்கிட்டு வந்துருவோம். உங்க ஆச்சிக்கு சூப்பு போட்ட மாதிரி ஆயிடுச்சு, நம்மளும் குழம்பு வச்சு தின்னுக்கலாம். என்ன நாலு முடி சொல்றீங்க? திருடுறதெல்லாம் தப்பு இல்லையா? கண்டுபிடிச்சவனா அவ்வளவுதான். ஏய் பாவி, நீ ஏன் சின்ன பொண்ணு பேசுற? அந்த சாந்தியக்கா வீட்டு கொயக்கா மரத்துல ஒரு காய் விடாம பறிச்சு தின்னவ தானட்டி நீ? ஏன் இப்ப கூட இந்த முருகேசன் வீட்டு மாங்காய் மரத்துல எத்தனை மாங்காய் பறிச்சு கொண்டு போனேன்? அந்த அண்ணன்கிட்ட கேட்டாட்டி பறிச்ச? மாங்காய் தேங்காய்லாம் பறிக்கிறதுலாம் ஒரு விஷயமாக்கா? இங்கேரு நல்லவ மாதிரி நடிக்காதனே. சரி வாங்கம்மா போவோம். யார் வீட்டுல கோழி இருக்கும்? நம்ம லட்சு வீட்டுல தான் நிறைய கோழி வளர்க்காவோ. போவோமா? லூசு கிறுக்கி, லட்சுமிக்கா வீட்டு கோழில கைய வைக்கிறதும் கோயில் உண்டியல்ல கைய வைக்கிறதும் ஒண்ணு தாண்டி. லட்சுமிக்கா உஷாரான ஆளு. அவ வீட்டுல எத்தனை கோழி வளர்க்காவோ அது ஒண்ணு என்ன கலர்ல இருக்கும், என்ன திங்கும், எங்க பெயாலும் எல்லாம் A to Z தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்ப எங்க தாங்க போய் கோழி எடுக்க? நம்ம கிட்டு பாட்டி வீட்டு கோழி. ஏன் 4 முடி கிட்டு பட்டிலாம் கம்மியா தான் கோழி வச்சிருக்கு. எடுத்தோம்னா மாட்டிக்குவோம். அதான் சொல்றேன், லட்சு வீட்டு கோழியே தூக்கிட்டு வந்துருவோனே. சுத்த அறிவு கட்டவளால இருக்க. லட்சுமிக்கா மட்டும் கண்டுபிடிச்சாவோ நம்மள உண்டிலன்னு பண்ணிடுவாவோ. ஆமா, அதுவும் சரிதான். சரி வாங்க, போற போக்கல என்ன கோழி கிடைக்கும் கையில புடிச்சு தூக்கிட்டு வந்துருவோம். சரி சின்ன பொண்ணு. எங்க நாம போறோம்? திருட்டு கோழி வேட்டைக்கு. திருட்டு கோழி பிடிக்க வழி தெரியுமா உங்களுக்கு? தெரியாது சின்ன பொண்ணு. அதுக்குதான் பேண்ட் பாக்கெட்ல இருக்கு மேப்பு. எல்லாரும் சொல்லுங்க, மேப் 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 மேப். நான் வந்துட்டேன். கிட்டுப்பாட்டி வீட்டு கோழியை பிடிக்கிறதுக்கு வழி சொல்லு. முதல்ல எங்க போகணும்னா ஆலமரம், குறுக்கு சந்து, கிட்டுப்பாட்டி வீட்டு கோழி பொந்து. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். ஆலமரம், குறுக்கு சந்து, கிட்டுப்பாட்டி வீட்டு பொந்து. வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒண்ணா போவோம். முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நம்ம போறோம்? திருட்டு கோழி வேட்டைக்கு. எங்க நம்ம போறோம்? திருட்டு கோழி வேட்டைக்கு. ஏன் 4 முடி அங்க பாருங்க, கோழி சேவலோட நிக்கி. ஆமா சின்ன பொண்ணு, மெதுவா வாடி. ஏக்கா அப்ப 2 கோழியும் சேர்த்து பிடிச்சிருவோமாக்கா? வாட் நான்சென்ஸ். ஏன் 4 முடி? சேவலெல்லாம் பிடிக்க கூடாது சின்ன பொண்ணு. அத கோயில் குளத்துக்கு நேர்ந்து விட்டுருப்பாவோ. அத பிடிச்சி கறிச்சு தின்னோம்னா அவ்வளவுதான், நமக்கு பாவம் பிடிக்கும். எம்மாடி வேண்டாம்ப்பா, சாமி வந்து கண்ணை குத்திரும். எனக்கு வேணாம். சரி வா, அந்த கோழியை பிடிப்போம். 2 ஜோடியா நிக்கிறத பார்த்தா லவர்ஸா இருக்குமோக்கா? ச்சே, ஒரு லவர்ஸ பிரிச்ச பாவம் எனக்கு வேணாம். கோழி சூப்பு வேணுமா வேண்டாமா கொஞ்சம் நினைச்சு பாரு. வேணும் வேணும். அப்ப அமைதியா மூடிட்டு வா. முதல்ல இந்த கோழி தனியா வரட்டும்க்கா, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, இல்லைன்னா சேவல் கொத்தி விட்டுற போது. சின்ன பொண்ணு கொஞ்ச நேரம் அமைதியா இரு, கோழி தொக்கா மாட்டிக்கிட்டு நம்மள்ட்ட. அந்த சைடு போய் நிக்கேன். கோழி பர பர, குக்கு பர பர, மைனா பர பர. லூசு மூதேவி, பாடாம அமைதியா இருக்க மாட்டேன். சரி சரி, இனிமே பாடல எனக்கா, பழக்க தோசத்துல வந்துட்டு. இன்னைக்கு சாப்பாட்டுக்கு நீதான் நாங்க முடிவு பண்ணிட்டோம். எங்கேயும் ஓடி போயிடாம சமத்தா எங்க கிட்ட வந்துரு. அம்மா, ஏன் சின்னப்படி கத்தி உசுறு எடுக்க? என் 4 முடி அங்க பாருங்க, சேவல் வந்து என் பட்டக்ஸ்லயே கொத்தி விட்டுருச்சு. ஏய் அம்மா, இது கூவுறத பார்த்தா வீட்ல இருக்க ஆளெல்லாம் கூப்பிட்டுரும் போலயே. இப்ப என்ன 4 முடி செய்யறது? அங்க தள்ளி வச்சிட போட்டு கொஞ்ச நேரம் மறைஞ்சி இருப்போம். அந்த சேவல் போனதுக்கு அப்புறம் ஒரே தூக்கிட்டு போயிருவோம்க்கா. வெயிட் பண்ணுவோம், என்ன செய்ய. இன்னைக்கு உன் கூட வேகாத வெயில்ல இப்படி காத்து கிடக்கணும்னு எனக்கு தலையில எழுதி இருக்கு. ஓ, அப்ப எனக்காக தான் இந்த கோழி திருட வந்தீங்க. உங்களுக்கு எல்லாம் வேண்டாம் அப்படிதானே?
ஏ ஆத்தா உன் திருவாயை கொஞ்ச நேரம் மூடு. இந்த சேவல் என்னக்கா இப்படி துள்ளிக்கிட்டே இருக்கு? ஏதோ அவதாரம் எடுத்து நம்மள கொத்த வரப்போதோ? பார்த்தா அப்படிதான் தெரியுது, நம்மளே முறைச்சுலாம் பாக்கு. எக்கா மறுபடியும் இந்த கோழி நம்ம கிட்ட தனியா மாட்டிக்கிட்டு. அதுக்கு ஏன் சின்ன பொண்ணு இப்படி கத்துற? ஆளுவ யாராவது பார்த்தாவோ நம்மள இந்த மரத்திலேயே கட்டி வச்சு தோலை உரிச்சிடுவாவோ. ஏன் கத்திக்கிட்டே கிடக்க? சித்த நேரம் வாயை மூடு. சரி நாலுமுடி, டென்ஷன் ஆகாதீங்க. அந்த கோழியை பிடிங்க, டைம் ஆயிட்டு இருக்கு. கோழி பிடிக்கிறதுலாம் லேசப்பட்ட விஷயம் இல்லாட்டி அது பறந்து போயிரும். கொஞ்ச நேரம் அமைதியா இரு, பொறுமையா தான் பிடிக்கணும். ஏதாவது பொறி வைக்கிறதுக்கு எதுவும் கொண்டு வந்தியா? எங்க வீட்ல எதுக்கா பொறி? அட எருமை மாடு திங்கிற பொறி இல்ல, கோழிக்கு பொறி வச்சு பிடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வந்தியா? ஒன்னும் கொண்டு வரல கீதாக்கா. சாக்கு பையாவது வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஐயே, கோழி மரத்து மேல போய் உட்காந்துட்டு இப்ப எப்படி அதை கீழே கூப்பிட? கம்பி எடுத்துட்டு வரேன்க்கா. கம்பிக்கு இப்ப எங்க போவ? நான் கீழே குளிச்சுக்கிறேன் டி. மெதுவா என் மேல ஏறி மூச்சு காட்டாம அந்த கோழியை பிடிச்சிட்டு வா. என்ன ஒரு ஐடியா! 4 மணிக்கு பதிலா இனிமே உங்க பேரை ஐடியா அரசின்னு வச்சுக்கலாம். இப்ப ரொம்ப முக்கியம், சீக்கிரம் போய் அந்த கோழியை பிடிச்சிட்டு வா. 4 முடி ஏறட்டா? ஜோசியம் கேட்டு வச்சின பொண்ணு. இந்த ஏறுறேன். மலைமாடே மெதுவா ஏறு. கோழி நைஸா மரத்துல வந்து ஏறிட்டேன்னு இந்த உனைய பிடிக்க வந்துட்டோம்ல. கோழி கூட பேச்சு வார்த்தை நடத்தாதடி, டக்குன்னு புடி. நாலு முடி கோழி பறந்துருச்சு, நிக்க முடியல. மெதுவா இறங்கிட்டி, ஆடாத எனக்கு வலிக்கு. ஏ கடவுளே, பாக்கிறதுக்கு ஒல்லியா இருக்கா. எப்படி 100 கிலோ இருப்ப சின்ன பொண்ணு, என்ன கணக்க? ஏ அம்மா, என் காலு 4 முடி. எதுக்கு என்னைய பிடிக்காம விட்டீங்க? என்ன சமட்டி சமட்ற? என் காலு போச்சு. எல்லாம் உங்களாலதான். எந்திரிச்சு வா சின்ன பொண்ணு, நான் போய் கோழியை பிடிக்க. உனையெல்லாம் எதுலயுமே நம்ப கூடாது. வா 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 வா. சின்ன பொண்ணு நல்ல ஐடியாடி. கோழியை வெளியில விரட்டி விட்டோம்னா நம்ம வெளியில போய் பிடிச்சிடலாம். சீக்கிரம் எந்திரிச்சு வா. என்னால எந்திக்க முடியல 4 முடி, நீங்க போவாங்க, நான் பின்னாடியே வாரேன். சீக்கிரம் வாடி, இருந்த இடத்துலயே எல்லாம் கிடைக்கணும்னு நினைப்பா. அங்கிட்டு போ. சின்ன பொண்ணு எப்படியாவது கோழியை வெளியில பத்தி விடுற, நீ வெளியில வந்துரு. ஆட்டும் கீதாக்கா, சீக்கிரம் போங்க. வேட்டை கோழியா தான் இருக்கு, என்ன ஓட்டம் ஓடுது. எப்படியாவது பிடிச்சு கறி வச்சிடணும். 4 முடி, இந்த கோழி முட்டை விட்டுக்கிட்டே ஓடுது பாருங்க. முட்டையை எடுத்து பாக்கெட்ல போட்டு சின்ன பொண்ணு, பிறகு குடிக்கலாம். இப்படி ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை எங்கேயாவது கிடைக்குமா? இந்த கோழி வேற எவ்வளவு சந்து போந்து இருக்கு, அங்க ஓடலாம்ல. கூரை மேலையும் மரத்து மேலையும் ஏறிக்கிட்டு. ஏ கோழியே, எங்க போயிட்டே இருக்க? நில்லு. ஏக்கா, 2 பேரும் இப்படியே ஓடிட்டு இருந்தா எப்படி பிடிக்க முடியும்? சின்ன பொண்ணு, நீ அந்த பக்கம் வாட்டி, நான் அந்த பக்கம் வரேன். சின்ன பொண்ணு, நீ அங்கேயே நின்னுக்கோ. வாடி என் தங்கம், ஓடும் போதே முட்டை போட்டுக்கிட்டே ஓடுறியே. நல்ல கோழி பட்டுக்குட்டி, அக்கா கிட்ட ஓடி வா பாப்போம். ஏ சைட்டான், மூஞ்சிலேயே ரெக்கைய வச்சு அடிச்சிட்டு போறியே, ஈரி உனக்கு. இன்னைக்கு உனைய சூப்பு வைக்காம விட மாட்டேன் டி. என்ன 4 முடி ஆயிட்டு? இப்பதான் பட்டுக்குட்டி செல்லக்குட்டி நீங்க, அதுக்குள்ளே இந்த கோழியை சைத்தான்னு புடிச்சு திட்டுறீங்க. என்ன நொன்னாச்சி, போய் புடிச்சின பொண்ணு. ஐயோ, 4 முடி நம்மள பிடிக்க சொல்லுதே. எங்கிட்டோடி பிடிக்க கோழியவே காணோம்க்கா. கிறுக்கி, கோழியை காணோம்னு அசால்ட்டா வந்து சொல்ற. இன்னைக்கு கோழி மட்டும் மிஸ் ஆச்சு, உன்னை மிஸ் பீஸ் பண்ணிடுவேன். ஒழுங்கா ஓடிரு. போற 4 முடி, கத்தாதீங்க. காலையில 11 மணிக்கு ஓட ஆரம்பிச்சோம், இன்னும் ஓட நிக்கல. 4 முடி, உங்களுக்கு ஒரு கோழி கூட பிடிக்க லாய்க்கு இல்ல. வாய் மட்டும் என்ன கிழிக்கிறீங்க? நாயே, உனக்கு பிடிச்சு பார்த்தாதான் தெரியும். சின்ன பொண்ணு அந்த வீட்டு கூரையில நிக்கிட்டி, அந்த சைடு தாவி எப்படியாவது அந்த கோழியை பிடிச்சிட்டு வா சின்ன பொண்ணு. வெளியில வந்தா நான் பாத்துக்கிறேன். தாவு சின்ன பொண்ணு, தாவு. எங்க தாவுறது? நானே இடுப்பு உடஞ்சு போய் இருக்கேன். உங்க கூட ஓடி வந்து என் இடுப்பும் போயிட்டு. எப்படியாவது போய் புடி சின்ன பொண்ணு, இந்த தடவை கண்டிப்பா மாட்டும். இருங்க, 4 முடி ட்ரை பண்றேன். என்ன கோழி போய் சேவல் வந்துட்டு கிழிஞ்சது, அதோட ஆளு வந்துட்டு. இனிமே நம்ம அந்த கோழியை பிடிச்ச மாதிரிதான். கோழி எல்லாம் ஆளு வச்சிருக்கு. அங்க பாத்தியாக்கா, 7ஆம் அறிவு கோழிக்கா. நம்மள பார்த்து முறைச்சு நிக்கிற சைஸ் பாரு. முதல்ல இந்த கோழியை வாட்சி கட்டுவோம் டி, அப்பதான் அந்த கோழியை பிடிக்க முடியும். ஏ சேவலே, உன் கதையை இன்னைக்கு முடிக்கிறோம், இரி.
நாலு முடி இது கதையை நான் பாத்துக்கிறேன். எப்படியாவது அந்த கோழியை பிடிச்சிட்டு நீங்க பேருங்க, நான் ஸ்பாட்டுக்கு வந்துடுறேன். சூப்பர் சின்ன பொண்ணு, அப்படியே வச்சுக்க. அந்த பொட்டை கோழிய ஒரே புடியா புடிச்சு கொண்டு போயிடுறேன். எங்க எங்க எகிரிட்டு வர? இப்படிலாம் காட்டினா நாங்க பயந்துருவோமோ? இதெல்லாம் வேற யாருக்கிட்டயாவது வச்சுக்கோ. என்கிட்ட வச்சுக்கிட்ட கழுத்தை ஒரே திருவி உனையும் குழம்பு வச்சிருவோம். அடையப்பா, இப்படிலாம் கத்துனா நாங்க பயந்துருவோமோ? போதும் போதும், ஏன் ஏன் கூவுற? சின்ன பொண்ணு கோழி மாட்டிக்கிச்சு. வாங்க, நாலு முடி யாரும் இல்ல போயிருவோம். நாலு முடி தீய மூட்டிட்டே வாங்கோ வாங்கோ, கோழியை கொண்டு வந்து போடுங்கோ. கோழி கொண்டு வந்து போடுனா எதுலட்டி போட? மூஞ்சிலேயே போட. ஒரு சட்டியை எடுத்து வை. நாலு முடி, இந்த 2 கால்ல உங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு, சரியா? ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கணும், சண்டை போடக்கூடாது. சின்ன பொண்ணு இன்னும் அந்த காலை கையிலே வச்சிட்டு இருக்க. உள்ள போடு சின்ன பொண்ணு. போடுறேன் போடுறேன். கோழி காலை வெட்டி இஞ்சி பூண்டு தட்டி எண்ணெயில கொட்டி சூடான ஐயா சுவையான சமையல் சமையல் சமையல். இந்தாடி சூப்பு, உங்க ஆச்சிக்கு கொண்டு கொடுத்துட்டு வா. நல்லா சூடா குடிக்க சொல்லுனே. ஐ சூப்பு சூப்பு. ஏன் நாயே, மூச்சு கட்டாம போ. சூப்ப நீ குடிச்சு தொலைஞ்சிராத. உங்க ஆச்சிக்கு மட்டும் தான் செத்தோல எடுத்தேன். இத குடுத்துட்டு உங்க வீட்ல வெள்ளச்சோறு இருந்தா எடுத்துட்டு வா சின்ன பொண்ணு, சாப்பிடுவோம். சரிங்க நாலு முடி, இப்ப போயிட்டு இப்போ உடனே வந்துருவேன். குழம்பு கிளம்புல கைய வச்சிங்க, அம்பிட்டு சொல்லிட்டேன். ஏம்மா தாயே போமா. கோழி ரெக்கலாம் இருக்கு, மண்ணை தோண்டி புதைக்கணும் சின்ன பொண்ணு. முதல்ல அதை செய்யுங்க, நான் போயிட்டு உடனே ஓடி வந்துடுறேன். சரக்கு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன், நாட்டுக்கோழி மிளகு போட்டு சூப்பு வச்சிருக்கேன். இவ இப்படியே கோழி கோழின்னு கத்தியே நம்மள காட்டி கொடுத்துருவான்னு நினைக்கேன். சத்தம் கட்டாம போய் தொலைறாளா? கோழி வடகோழி கொத்தி திங்கிற படுபாவி. அவன் சத்தம் கட்டாம போறாளா மூதி? எடி விரவு கட்டைய கொண்டு வீசிடுவேன், பெசாட்டி போ. போயிட்டேன் போயிட்டேன். முதல்ல இந்த கோழி ரெக்கையில மண்ணை போட்டு மூடுவோம். இந்த கிட்டுப்பாட்டி கண்ணில் மட்டும் மாட்டாம இருக்கணும். சின்ன பொண்ணுகிட்ட முதல்ல சொல்லி வைக்கணும். யாராச்சும் வந்து என்ன குழம்புன்னு கேட்டா புளி குழம்பு வச்சா ரசம் வச்சேன்னு சொல்லி சமாளிக்கணும். வயிறு கபகபன்னு பசிக்குது. சீக்கிரம் இந்த சூப்பை ஆச்சிட்ட கொடுத்துட்டு சிக்கன் குழம்பு போய் ஒரு புட்டி பிடிக்கணும். ஏமோ நான் வந்துட்டேன். ஆச்சி நீ இங்கதான் இருக்கியா? வா சின்ன பொண்ணு. ஆச்சி சளி பிடிச்சிருந்ததே இப்ப எப்படி இருக்கு? ஏதோ பரவாயில்லம்டி, கொஞ்சம் தேவலையாதான் இருக்கு. நேத்தையோட இன்னைக்கு கொஞ்சம் முகம் தெளிவா இருக்காச்சி. என்ன சின்ன பொண்ணு செய்ய, கஷ்டப்பட்டு அந்த மாத்திரையை முழுங்க முடியாம முழுங்கிருக்கே. ஒண்ணு ஒண்ணு அண்டா சைஸுக்கு இருக்கு. நீ மாத்திரை திங்க கஷ்டப்படுவேன்னு உனக்காண்டி உனக்கு கொண்டு வந்திருக்கேன். என்ன சின்ன பொண்ணு? சின்ன பொண்ணு வாட்டி, என்ன கொண்டு வந்திருக்க உங்க ஆச்சிக்கு? ஆச்சிக்கு மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன், நீ எல்லாம் எடுத்து குடிச்சிடாதம்மா. அப்படி என்னதாமா கொண்டு வந்திருக்க? கண்ணுல காட்டு. இங்க பாரு, டடடங், நாட்டுக்கோழி சூப்பு. உனக்கு ஏது சின்ன பொண்ணு நாட்டுக்கோழி? அது வந்து மருமவே வாங்கி கொடுத்துட்டு போனாரோ? அட ஆமாம்மா. என்ன சொல்லணும் முழிச்சிட்டு இருந்தோம், எங்க அம்மையே பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டா. நல்லதா போச்சு. ஆச்சி நீ இருந்துக்க, நான் உனக்கு ஒரு கிண்ணத்துல ஊதி எடுத்துட்டு வரேன். ஆட்டும் சின்ன பொண்ணு. பொன்னம்மா வயலுக்கு கிளம்பிட்டேன். ஆட்டுங்க, போயிட்டு வாங்க. இன்னைக்கு உங்க மவ என்ன செஞ்சு கொண்டு வந்திருக்கா தெரியுமா? ஆமா, என் மாவ சத்தம் கெட்டுச்சு. அவளை எங்க? எங்க அம்மைக்கு 2 நாளா மேல முடியலன்னு சொன்னோம்ல, சின்ன பொண்ணு நாட்டுக்கோழி சூப் வச்சு எடுத்துட்டு வந்திருக்கா. பாத்தீங்களா மருமவனே, இவ்வளவு நாளா பக்கி மாதிரி திரிஞ்சிட்டு இருந்துச்சு, இப்ப எவ்வளவு அழகா திருந்தி நல்ல பிள்ளையா இருக்குன்னு. நான் தான் உமர்கிட்ட அன்னைக்கே சொன்னோம்ல, மாவ கல்யாணத்துக்கு அப்புறம் திருந்திருவா, நல்ல பொறுப்பான பிள்ளையா ஆயிடுவான்னு. ஆமா ஆமா, அவளை பத்தி எனக்கு தெரியாதா? ஏத்தே உடம்பு சரியில்லாம இருக்கீங்க, அவ வேற சூப்பு வச்சு எடுத்துட்டு வந்திருக்கா, கொஞ்சம் பார்த்து வச்சு கொடுங்க. ஏன்னா என் அவளை பத்தி எனக்கு தான் தெரியும், அவ எந்த லட்சணத்துல சமைப்பான்னு. வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. ஆச்சோ, இந்த சுட சுட சூப்பு ஒரே வாயில கப்புன்னு அடி பாப்போம். நல்ல இஞ்சி தட்டி போட்டு மிளகெல்லாம் நுணுக்கி போட்டு செஞ்சிருக்கேன். உனக்கு இருக்க சளி கிளிலாம் பறந்து போகுது. இந்த ஆச்சி என் பேத்தி செஞ்சது எனக்கு அமிர்தம்ல. தா சின்ன பொண்ணே. குடிச்சு பாரு. நல்ல சுள்ளன்னு தான் வச்சிருக்க, ருசியா இருக்கு சின்ன பொண்ணு. பாத்தியா எம்மோய், நீ என்னைக்காவது இப்படி நாட்டுக்கோழி சூப் வச்சு கொடுத்துருப்பியா ஆச்சிக்கு? ஆமாடி, எங்களுக்கெல்லாம் சூப் வைக்கவே தெரியாது, நாங்க ஒரு நாள் உங்களுக்கு வச்சு கொடுத்தது இல்ல பாரு. எப்ப என்ன இங்கேயே நின்னுட்டு இருக்க, வயலுக்கு கிளம்பலையா? இப்படியே நின்னா ஆச்சி சூப்பை வெறிக்க பார்த்துட்டு இருந்தனா ஆச்சிக்கு வயிற்று வலி வந்துட போகுது. உனக்கும் வேணா வாயை திறந்து கேட்க வேண்டியதானே, ஊத்தி கொண்டு வரேன். பொன்னம்மா நான் போயிட்டு வரேன். ஏன் சின்ன பொண்ணு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? இப்ப பாரு, அப்பா கோவமா போகுது.
பின்ன என்னம்மா, சூப்பு கொண்டு வந்தா ஒரு ஆசையா வாங்கி குடிக்கணும். அதை விட்டுப்புட்டு என்னைய குறையா சொல்லிக்கிட்டு இருக்கு. நீ சொல்லு ஆச்சியோ, இந்த சூப்புல ஏதாவது குறை இருக்கா? எவ்வளவு டேஸ்டா வச்சு கொண்டு வந்திருக்கேன். ஆமா சின்ன பொண்ணு, நல்ல ருசியா இருக்கு, சுவையா இருக்கு. இந்த மாதிரி சூப்பு நான் குடிச்சதே கிடையாது. திருடின கோழில அப்ப ருசியா தான் இருக்கும், வெளியில சொல்லக்கூடாது. சொன்னா எங்க ஆச்சி குடிக்க மாட்டா. ஆச்சி கையிலேயே வச்சிட்டு இருக்காத, உனக்காண்டி செஞ்சு அவசர அவசரமா சுட சுட எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ என்னன்னா ஆராய்ச்சிக்கிட்டு இருக்க? சூட குடியாச்சி. சின்ன பொண்ணு, நீ இவ்வளவு சீக்கிரமா மாறுவன்னு நான் நினைச்சே பார்க்கல சின்ன பொண்ணு. எப்படி எம்டி சூப்பெல்லாம் வைக்க படிச்ச? அதெல்லாம் அப்படிதான், உள்ளுக்குள்ள நிறைய டேலண்ட்டை ஒளிச்சு வச்சிருக்கேன். ஒன்று ஒன்றாதான் எடுத்து வெளியில விட முடியும். இன்னைக்கு சூப்பு, நாளைக்கு நாளைக்குள்ளதான் நாளைக்கு பார்ப்போம். சாம்பார் வச்சு அவரைக்காய் பொரியல் வச்சிருக்கேன், ஒரு தட்டுல போட்டு கொண்டு வரேன், சாப்பிட்டு போ சின்ன பொண்ணு. சீ சீ சீ, சாம்பாரா? உன் சாம்பாரை நீயே தின்னு, யாருக்கு வேணும் உன் சாம்பார்? நான் நல்லா நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன். சாம்பாரா? சாம்பார் குழம்புலாம் வச்சிருக்கேன் சின்ன பொண்ணு, நீ ஏன் வச்ச? ஏமா குழம்பு வைக்கிறதுக்குன்னு தனியா ஆளையா பார்க்க முடியும்? நான் தான் வச்சேன். சரி சரி, நேரம் ஆயிட்டு போய் சாப்பிட்டுட்டு வரேன். அப்ப குழம்பு செத்தோட எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல சின்ன பொண்ணு. ஆச்சி குழம்பு அடுப்புல கொதிச்சிட்டு இருக்கு, நான் போய் குழம்பை இறக்கி வச்சுட்டு உனக்கு கொண்டு வரேன். டாடா. குழம்பு அடுப்புலயே வச்சிருந்தா புடிச்சிரும்ல சின்ன பொண்ணு, போட்டி போய் பாரு. அதுக்கெல்லாம் ஆள் இருக்குமா? கீதாக்கா இருக்காவோ? அப்ப நீ வைக்கலையாட்டி? கீதால குழம்புலாம் வச்சா? ஏம்மா, நான் தாம்மா எல்லாம் செஞ்சேன். சும்மா கீதாக்கால காவலுக்கு நிக்க வச்சிருக்கேன். வீட்டுக்குள்ள செய்யறதுக்கு ஏம்டி காவலு? ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து இப்படி துருவி துருவில கேட்காவோ? இப்படிலாம் கேட்டேன் என்னத்த சொல்ல? ஏம்மா இங்க பாரு, என் மவ நாட்டுக்கோழி சூப்பு வச்சு கொடுத்தா, குழம்பு வச்சு கொடுத்தான்னு வெளியில அக்கம் பக்கத்துல சொல்லிட்டு தெரியாத, அப்புறம் கதையே கந்தல் ஆயிரும். என்னம்டி என்ன சொல்ற? கதை கந்தலாயிருமா? எதுக்கு சின்ன பொண்ணு? ஐயோ, கதை கந்தலாயிரும்னா அப்படி கிடையாது. யாராவது பார்த்து கண்ணு வச்சிருவாவோ, சின்ன பொண்ணுக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்கா, இவ்வளோ அறிவு இருக்கான்னு. ஊரு கண்ணு பொல்லாதது, அதுக்கு தாம சொல்றேன். வெளியில யார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காத. என் பேத்தி எனக்குனே ஆசையா சூப் வச்சு எடுத்துட்டு வந்திருக்கா. இதை எப்படி சின்ன பொண்ணு வெளியில சொல்லாம இருக்க முடியும்? அன்னைக்கு கிட்டி என்ன பேச்சு பேசினா தெரியுமா உனைய பத்தி? உன் பேத்திக்கு பொறுப்பு இல்ல, கூறுவார் இல்லன்னு அவகிட்டதான் முதல்ல போய் சொல்லுவேன். என்ன கிட்டு பாட்டிக்கிட்ட சொல்லுவியா? ஆமா சின்ன பொண்ணு, உனைய விட்டு கொடுக்க கூடாதுல. உன் திறமை என்னன்னு ஊருக்கே தெரியணும். என் பேத்தி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நாட்டுக்கோழி சூப்பு எனக்காகவே வச்சு எடுத்துட்டு வந்தான்னு ஊரு பூரா சொல்லுவேன். முக்கியமா அந்த கிட்ட சொல்லணும். அவதான் உனைய பார்த்து இப்படியெல்லாம் சொன்னா. அப்பதான் சின்ன பொண்ணு உன் அருமை பெருமையெல்லாம் ஊருக்கே தெரியும். ஐயோ ஆச்சி, நீ காரியத்தையே கெடுத்துருவ. ஆளை பாரு ஆளை. ஏம்டி என்னலாமோ வளர்ற? ஆச்சி இப்ப என்ன சொல்லிட்டாவோ? இங்க பாரு ஆச்சி, என் பேத்தி நாட்டுக்குள்ளில சூப்பு வச்சா ஆப்பு வச்சான்னு வெளியில யாருக்கிட்டையும் மூச்சை காட்டக்கூடாது. வெளியில யாருக்கிட்டையாவது போய் சொன்னேன், அப்புறம் உனக்கு ஒண்ணு கொண்டு வந்து தரமாட்டேன் பாத்துக்க. ஆட்டும்டி, சொல்ல மாட்டேன். நீ சொல்லிட்டல்ல, வீடு இதுக்கெல்லாம் கோவப்படுற. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஆச்சி, சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்காத. வீட்டுல கறி கவிச்சுலாம் எடுத்து தின்னு தெரிஞ்சா கண்ணு வச்சிருவாவோ. நீ தானே என்கிட்ட அடிக்கடி சொல்லுவ, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு. நீ ஏன் இப்படி அறிவு கட்டத்தனமா பண்ணிட்டு இருக்க? சின்ன பொண்ணு, உனக்கு வாய் ஓவர்டி. என்ன பேசிட்டு இருக்க ஆச்சிய? ஏம்மா, இது எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பர்சனல் விஷயமா? நீ போய் குழம்பு வை. இங்க நின்று ஒட்டு கேட்டுட்டு இருக்கத பாரு, போமா அங்கிட்டு. குழம்பு அடுப்புல வச்ச மறந்தே போயிட்டேன். ஆச்சியோ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு வரேன். ஆட்டும் சின்ன பொண்ணே, சூப்பு நல்ல அருமையா இருக்கு. நீயும் போய் நல்லா வயிற்றுக்கு சாப்பிடு. நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் அதான் பண்ண போறேன். பாய் ஆச்சி. ஏன் 4 முடி என்ன பண்ணிட்டு இருக்கிய? கோழி ரெக்கலாம் அங்கங்க பறந்து கிடக்கு சின்ன பொண்ணு, அதான் மண்ணை போட்டு மூடிட்டு இருக்கேன். நீயும் கொஞ்சம் அங்கிருந்து மண் அள்ளிட்டு வாட்டி. கிடந்தா கிடந்துட்டு போட்டோம்க்கா, நம்ம குழம்பு தின்னுட்டு வீட்டுக்கு போவோம். லூசு நாயே, தப்பு பண்ண தடையே இல்லாம பண்ணணும். ஒழுங்கா மண் அள்ளிட்டு வா சின்ன பொண்ணு. இருங்க, இந்த சோறை வச்சுட்டு வாரேன். சாப்பிடலான்னு ஆசையோட வந்தேன், வயிறு வேற அப்படி பசிக்கு எனக்கு. நான் இல்லாதப்ப குழம்பு எதுவும் எடுத்து குடிச்சிட்டீங்களா 4 முடி? ஆமா ஆமா, எனக்கு இதான வேலை. அப்பல இருந்து ஒவ்வொரு ரெக்கையா எடுத்து வச்சு மூடிட்டு இருக்கேன். கிட்டு பட்டி கண்ணை மட்டும் மாட்டிச்சு, அவ்வளவுதான், நம்மளும் சேர்த்து சூப்பு போட்டுருவாவோ. மண்ணு தானே 4 முடி வேணும், இருங்க எடுத்துட்டு வரேன். அண்ணன பாத்தியா, அப்பாட்ட கேக்கேனா. கொண்டு வந்து இதுல போட்டுச்சிட பொண்ணு. எப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு, இருந்த ஒரு தடையத்தையும் அழிச்சாச்சு. வாங்க 4 முடி சாப்பிடுவோம். அட அட அட, சிக்கன் குழம்பு தான்யா. அறுசுவையும் நாக்குல அப்படியே இருந்து நடனம் ஆடுது. 4 முடி உமாளுக்கும் சேத்தோல எடுத்துட்டு போவோமா? பாவம் வயிற்றுப்புள்ள கறி மாசமா இருக்கல்ல. வேண்டாம் சின்ன பொண்ணு, நம்மளே கோழியை திருடி குழம்பு வச்சிருக்கோம். அவ மாசமா வேற இருக்கா, வயிற்றுக்கு ஆகாம போயிராம.
கடையில இருந்து வாங்கி வேணா வச்சு கொடுப்போம் டி. இது வேணாம், இதை நம்மளே தின்னுருவோம். ஆமல இது வேற ஒன்று இருக்கலாம். சரி சரி, எதா இருந்தாலும் நம்மளோட போட்டும். இப்போ நான் ரசிச்சு ருசிச்சு எப்படி சாப்பிட போறேன் பாருங்க. ஆ என்ன ருசி! திருட்டு கோழி ருசியோ ருசி. திருட்டு கோழி தான் டி. உப்பு உரப்பெல்லாம் சரியா இருக்கு, பாத்தியா சின்ன பொண்ணு? கோழினா கோழி, வெடக்கோழி. நம்மளை என்ன ஆட்டம் கட்டுச்சு. இப்ப பாருங்க நம்ம வயிற்றுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. ஆமாட்டி, இத பிடிக்கிறதுக்குள்ளயும் என்ன பாடுபட்டோம். மூஞ்சி மோரையெல்லாம் பரண்டில வச்சுச்சு. இறங்கி நான் அடிச்சா போஸ்ட்மார்ட்டம் பண்ணவே தேவையில்ல டோய். நாங்களே நாரா பிரிச்சு குழம்பு வைப்போம் டோய். அடைச்சி பாட நிறுத்து. செத்த கோழி எத்தனை வாட்டி சாவடிப்ப? பாட்டு படியே அறுக்குறா, வாயை முடிட்டு தின்னு. லிஸ்ட்ல எல்லாம் சரியா இருக்கா அம்புஜம்? மேகலக்கா டிவி கிளாஸ் போடல, தண்ணி கிளாஸும் எழுதலக்கா, ரெண்டே எழுதணும். ஐயா ஆமா, முக்கியமானதெல்லாம் எழுதாம விட்டுருக்கேன் பாரு. எழுதிர அம்புஜம். உமா ஒரு பேனை எடுத்து நீயே எழுதிருமா. ஆட்டும் அம்புஜக்கா. உமா சின்ன பொண்ணு கீதாக்கு இன்னொரு வாட்டி போன் அடிச்சு பாருமா. எங்க நிக்காளுவோன்னு தெரியலையே, 2 பேரும் எடுக்க மாட்டுக்காளுவோம். எக்க நீங்க வரதுக்கு முன்ன கூட போன் அடிச்சுட்டு தான் இருந்தேன், ஒருத்தரையும் எடுக்க மாட்டுக்காவோ. இந்த பிள்ளைல ஏன் இப்படி பண்ணுது? விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டோம்னா அதுக்கு வேற கோவப்படுவாளுவோம். நான் சொல்லிக்கிறேன் லட்சுமி, நேரம் ஆயிட்டலாம். இப்பமே போனதான் அவ்வளோ பொருளும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர முடியும். பூ இலைக்கெல்லாம் சொல்லிட்டீங்களா? நம்ம முருகேசன வீட்லயே சொல்லிடலாமே. உமாளுக்கு மாப்பிள்ளையே சொல்லிட்டாரு அம்புஜம். அதெல்லாம் நம்ம உமாளுக்கு வளையல் எடுத்துட்டு அப்புறம் எல்லாருக்கும் வர ஆளுகளுக்குலாம் வளையல் கொடுக்கணும்ல. எல்லாருக்கும் ஒவ்வொரு செட்டு வளையல் எடுத்துட்டு வந்துருவோம். மேகலக்கா வளையல் மட்டும் வச்சு கொடுக்க வேண்டாம், மஞ்சள் குங்குமம், வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் இதெல்லாம் போவேல அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஆட்டோ அம்புஜம், கொஞ்சம் நீ இருந்து பாத்துக்கணுமா. அப்ப கூட 2 வாழைத்தார் சொல்லணும். ஏற்கனவே ஒரு வாழைத்தார் போட்டிருக்கு, கூட இன்னொரு வாழைத்தார் மட்டும் போட்டுக்கிடுங்க. 2 வாழைத்தார்னா காலி ஆகாது. ஒரு ஆளுக்கு 2 பழம் தானக்க பிச்சு கொடுக்க போறோம். சரி லட்சுமி, இருந்தாலும் பத்தாம போயிடக்கூடாதுன்னு சொன்னேன். சரி பாத்துக்கலாம். அப்ப நம்ம கிளம்புவோமா? இப்ப போனாதான் ராத்திரிக்கு வீட்டுக்கு வர முடியும். உமா வேற நம்ம வர வரைக்கும் தனியாலாம் இருப்பா. அவன் மாப்பிள்ளை எங்க உமா? அவங்க அம்மா வீட்டுக்கு சொல்ல போயிருக்காவோக்கா. அப்படியே அவைய ஊர்ல அக்கம் பக்கத்துல இருக்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு வந்துருவாவோ. கிறிஸ்தா எல்லாருக்கும் சொல்ல போயிட்டானோ? நம்ம ஊர்லயும் சொல்லணும்ல. நம்ம ஊர்ல இருக்க ஆளுகிட்ட நான் வந்து சொல்லட்டாமா? மேகலக்கா கூட மாப்பிளையும் கூட்டுக்கிடுங்க. நீங்க மட்டும் தனியா போனா உங்களுக்கு ஆளு தெரியாது. நாங்க வந்தாலும் பெருசா அது நல்லா இருக்காது. கூட கிருஷ்ணாவையும் கூட்டிட்டு போயிருங்கக்கா. ஆமாம்மா, அவைய கூட வருவாவோ. உனக்கு யார் யார்கிட்ட சொல்லணும்னு தெரியாதுலம்மா. அப்ப சரி உமா, நாளைக்கு உன் மாப்பிள்ளைகிட்ட சொல்லி வை. இங்க உள்ளூர் ஆளுகிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு வந்துருவோனே. சரிம்மா. ஏமா அவளோட வேணா போன் அடிச்சு வர சொல்றோமா, உன் கூட வந்து இருப்பாளுவோ. படிக்க பிள்ளைல ஏன்கா தொந்தரவு பண்ணிட்டு? நான் போன் வச்சிருக்கேன், எதுனா போன் அடிக்கேன். வீட்ல இருந்து படிக்கிறதுக்கு உன் கூட இருந்து படிக்க போறாளுவோ. இதுல என்ன தொந்தரவு இருக்கு? பூமாரியும் வர சொல்றவுமா, நல்ல கலகலன்னு விளையாண்டிட்டு இருப்பாளுவோ. உனக்கும் நல்ல நேரம் போகும்ல. சரிக்கா, அப்ப புக் எடுத்துட்டு வர சொல்லுங்க. எது படிக்கிறதா இருந்தாலும் இங்க வச்சு படிப்பாளுவல்ல. அம்புஜா, நான் பூமாரி கிட்ட சொல்லிட்டு இந்த பிள்ளைகளையும் போய் சத்தம் கொடுத்துட்டு வர சொல்றேன். நீ சின்ன பொண்ணுக்கும் கீதாளுக்கும் வேணா ஒரு வாட்டி போன் அடிச்சு பாரு. வார அளவுலாம் பாப்போம், இல்லைன்னா நம்ம கிளம்பி போவோம். சரி லட்சுமி. என்னக்கா ஆச்சு, எடுக்கலையோ? எங்க போய் தொலைஞ்சாலும்னு தெரியல, போனே எடுக்க மாட்டேக்காளுவோமா. மதியத்துல இருந்து 2 பேரும் ஒண்ணு போல எடுக்காம இருக்காளுவோ. அப்படி என்னதான் வெட்டி முறிக்காளுவோன்னு தெரியல. கனவிருதான் நிஜமிதுதான், உலகினிலே இதை யார் வெல்லுவார்? வா சின்ன பொண்ணு, எந்திரிச்சு வீட்டுல போய் தூங்குவோம். எம்மா எந்திக்கணுமா? என்னால முடியாது. கழுத்து வரைக்கும் தின்னுட்டேன்க்கா. இதுக்கு மேலலாம் என்னால நடந்து வர முடியாது. நான் மட்டும் என்ன சின்ன பொண்ணு செஞ்சேன்? தொண்டை வரைக்கும் சாப்பிட்டுட்டேன்டி. இதுக்கு மேல என்னாலையும் எந்திக்க கழியல. ஐயோ எம்மா முடியலையே. செத்தோட குழம்பு மீறி இருந்தா நைட்டுக்கும் சாப்பிட்டுருக்கலாம். தின்னு ஒரேடியா தின்னாச்சு. நீ வச்ச குழம்பு அம்பிட்டு ருசியா இருந்துச்சு கீதாக்கா. வா சின்ன பொண்ணு, 2 பேரும் பைய நடந்தாத வீட்டுக்கு போயிருவோம். இப்படி ரோட்ல படுத்து கிடக்கத பார்த்தா யாராவது அசிங்கமா நினைப்பாங்க டி. எம்மா என்னால முடியாது. கண்ணை கட்டிக்கிட்டு வருது, கண்ணு முடிய திறக்க முடியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின்பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.